கரூரில் தாவேகா கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூரில் தாவேகா கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் தாவேகா கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அறிவித்திருக்கிறார். நேற்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்த சோக சம்பவம் அரங்கேறியது. தற்போது பிரதமர் நிவாரண உதவித்தொகையாக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அறிவித்திருக்கிறது. விஜயின் தரப்பிலிருந்து 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பிரதமர் 2 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூரில் தாவேகா கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு மத்திய அரசு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அறிவித்திருக்கிறது. நெரிசலில் சிக்கியிருந்த 39 பேரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே ஆளுநர் முதலமைச்சரிடம் அறிக்கை கேட்டிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சரும் இது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறார். தற்போது பிரதமர் இதற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் தாவேகா கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 39 பேரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூர் மரண சம்பவம் என்பது நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறியிருக்கிறது. பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்த சம்பவத்திற்கு இரங்கல்கள் வலுத்து வருகிறது. தற்போது பிரதமர் 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறார். காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பிஞ்சு குழந்தைகள் உட்பட 39 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு உடலும் தற்போது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. உறவினர்கள் கதறி அழும் காட்சிகள் நெஞ்சை உலுக்குவதாக அமைந்திருக்கின்றன. பிஞ்சு குழந்தை 2 வயது குழந்தையிலிருந்து பல்வேறு தரப்பினரும் உயிரிழந்திருக்கிறார்கள். 39 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது பிரதமர் மோடி 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். தற்போதைய எண்ணெய் செய்தியை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது. சற்று நேரத்திற்கு முன்னதாக விஜய் தாவேகா தரப்பிலிருந்து 20 லட்சம் ரூபாய் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். தற்போது பிரதமர் நிதி உதவியை அறிவித்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு முதல்வர் அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சித் தலைவர்களும் நேரில் வந்து அஞ்சலியை செலுத்தியிருந்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்தியிருந்தார். தொடர்ந்து கரூர் அரசு மருத்துவமனை பரபரப்பாக இருக்கிறது. தற்போது 2 லட்சம் ரூபாய் நிவாரணமாக பிரதமர் அறிவித்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்திருக்கிறார். மத்திய அரசு நிவாரண உதவியை அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக ஆளுநர் தமிழ்நாடு அரசிடம் முன்னதாக இந்த நிகழ்வு தொடர்பாக அறிக்கை கேட்டிருக்கிறார் என்பது இங்கு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். தற்போது மத்திய அரசின் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தாவேகா தரப்பிலிருந்து விஜய் அறிவித்திருந்தார். 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. தற்போது மத்திய அரசின் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெஞ்சை உலுக்கும் இந்த சம்பவம் ஒரு பெரும் சோக அலைகளை நாடு முழுக்க ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதன் தாக்கம் மிகப்பெரிய அளவில் உணரப்படுகிறது. தற்போது உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கதறி அழும் ஒவ்வொரு காட்சியுமே நெஞ்சை உலுக்குவதாக அமைந்திருக்கிறது. 2 வயது பிஞ்சு குழந்தை உட்பட பலர் இந்த சம்பவத்தில் பலியாகி இருக்கிறார்கள். நேற்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பரப்புரை நடந்து கொண்டிருந்த நேரத்திலேயே இந்த கூட்ட நெரிசல் என்பது நடந்திருக்கிறது. அங்கு நடைபெற்ற கூட்ட நெரிசலில் தப்பிச் செல்ல வழியில்லாமல் 39 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது மத்திய அரசு நிவாரண உதவியை அறிவித்திருக்கிறது.